வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுக கூட்டணி கட்சிகளுக்குள் ஏற்பட்ட திடீர் சம்பவம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அதே கூட்டணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டே பார்த்திங்கன்னா பல தேர்தல்களில் அதிரடியான தொடர் வெற்றிகளை பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக 2026 சட்டப்பேரவை தேர்தலே இந்த கூட்டணி நம்ம தொடர்ந்து நம்ம கூடவே பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு சென்றுட்டு இருந்தோன்னா திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தி விடலாம் என்று திமுகவின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் இந்த நோக்கத்தை பார்த்திங்கன்னா மையமாக வைத்து 2026 தேர்தலில் பார்த்திங்கன்னா சீட்டுக்களை அதிகமாக கேட்டு பெறலாம், தொகுதிகளை கேட்டு வாங்கலாம் அப்படின்ற முடிவுக்கு அவங்க தள்ளப்பட்டிருந்தார்கள். அதற்கான நெருக்கடியும் பார்த்திங்கன்னா ஒரு சில சமீபத்து காலமாக கொடுத்து வருகிறார்கள். ஆனால் இதற்கு திமுகவின் தலைமை பிடி கொடுக்காமல் இருந்து கொண்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளுக்கு அதிக சீட் வழங்க உள்ளதாக திமுக ஒரு சில பேச்சுக்களும் அடிபட்டு கொண்டிருக்கிறது. அதாவது என்னன்னா 2026 தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக சீட் உள்ளிட்ட ஹாப்பர்களை பார்த்திங்கன்னா அள்ளி வீச திமுக தலைமை ஒரு முடிவை செய்துள்ளதாக தகவல்கள் ஒரு பக்கம் வெளியாகிருக்கிறது. அதாவது தாவேகாவை கை காட்டி திமுக தலைமைக்கு காங்கிரஸ் பார்த்திங்கன்னா ப்ரெஷரை ஏற்றி வருகிறது ஒரு பக்கம். இதன் தொடர்ச்சியாக கூட்டணி உடையக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் திமுக தலைமை மேலும் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய தேர்தல் நடந்து முடிந்த தேர்தல்களும் சரி, பீகார் தேர்தல் முடிந்ததும் கூட்டணியை உறுதி செய்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கவும் தீவிரமாக பார்த்திங்கன்னா காட்டி வருகிறது திமுகவின் தலைமை. இதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ஸ்டாலினும் இந்த ஒரு முடிவில் தான் இருக்காரு. இருக்கிற கூட்டணியை விட்டுனா நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னடைவை சந்தித்து விடும். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சில போட்டிகள் இருந்தாலும் இப்போ புதியதாக விஜயின் வருகை பார்த்திங்கன்னா பெரும் தாக்கத்தை திமுகவுக்கு ஏற்படுத்தி விடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்திலும் ஒரு நோக்கத்திலும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நம்ம பார்த்திங்கன்னா பலத்தை இழக்கக்கூடாது. அப்படி இழந்து விட்டோம் என்றால் பெரும் அளவில் பார்த்திங்கன்னா நமக்கு பின்னணிவாகவும் தோல்வியும் தழுவுற மாதிரி சூழல் வந்துவிடும். அதற்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா திட்டவட்டமாக இருக்கிறார். அதனால் இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியை எக்காரணத்து கொண்டு விட்டுவிடக்கூடாது, நம்மளை விட்டு அவர்கள் சென்று விடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான செயல்களிலும் பார்த்திங்கன்னா செய்து கொடுக்கும்படி பார்த்திங்கன்னா திமுகவில் ஒரு சில பேச்சுக்களை முக்கியமான மாஞ்சிக்களிடம் பார்த்திங்கன்னா அவர்கள் பேச தொடங்கியிருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்கள். இதனால் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு மட்டும் கொடுத்தா அது போதாது. ஏன்னா ஒரு கட்சிக்கு கொடுத்தா எங்களுக்கு ஏன் கொடுக்கல, அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்ற பார்த்திங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடுகள் நிலவும். அதனால் பார்த்திங்கன்னா கொடுத்தா ஒட்டுமொத்த கட்சிக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கணும். அப்படி கொடுக்காமல் இருந்தால் எல்லாருக்கும் கொடுக்காமல் இருக்கிற மாதிரி சூழல் ஏற்படும். ஆனால் இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு விட்டார்கள் திமுகவின் தலைமை. அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா மாற்றங்கள் என்பது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கொடுத்தால் ஒரு கட்சிக்கும் அவங்க கேட்கின்ற சீட்டுக்கள், அவங்க கேட்கின்ற இடங்கள் அதற்கேற்றால் போல் அமையும். அப்படி அமைந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வெற்றி என்பது திமுகவின் தலைமைக்கு கிடைத்துவிடும் என்பதில் திமுக ஒரு மெகா தேர்தல் ராஜதந்திரத்தை இதில் பயன்படுத்த போகிறார்களா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரிய வரும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.